ஆமா, இதான் மார்க் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தேன். சரி ப்ரோ. கரெக்டு தான். டிமாண்ட் பிரேக் பண்ணல. ஆமா. ஸோ மார்க்கெட் சோர்ஸ் பண்ணோன்னா நம்ம பை வந்து பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே அந்த கேட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து இந்த சப்ளைக்காக இப்போ போயிட்டுருக்கான். அப்போ இங்கேருந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆர்டர் பிளாக், ரைட்டா? ஆமாமா. அப்போ இங்கேருந்து போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் மார்க்கெட் வந்து சோர்ஸ் வந்து பண்ணியிருப்பான் ஜிபிபி யூஎஸ்டி. ஆமா, பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வராம மேலேயே போயிட்டான். ஓகே, வருவான், கீழே வருவான். ஓகே ஓகே. ஆமாம், இங்கே இருக்குது. ஸோ டெய்லி இங்கே சோர்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஓகே மார்க்கெட் வந்து இங்கே இந்த டிமாண்டுக்கு வரணும். ஏன்னா இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு 4 ஹவரில் டிமாண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகே. 4 ஹவரில் டிமாண்ட் கொடுத்துருக்கு. அதனால் இந்த டிமாண்ட்ஸுக்கு மார்க்கெட் வரலாம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ஆமா. நம்ம செல் பண்ணி மார்க்கெட் வந்து இங்கே வந்துட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ரீமும் ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலையும் மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த சப்ளை வந்து எடுப்போம். ஸோ 15 மினிட்ஸ் போவோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் மிட்டிகேட் பண்ணால் ஓகே 5 மினிட்ல என்ட்ரி. ஸோ ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். ஸோ நோ கன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ கொடுக்கல. ஓகே. ஹை பிரேக்கு எங்கேயுமே வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. 15 மினிட்ஸ் போகிறோம். ரீஃபண்ட்மெண்ட் ஃபெயிலியர். மார்க்கெட் மேலேயே போயிட்டான். 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரும் ஃபெயிலியர். நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் நோ கன்ஃபர்மேஷன், நோ என்ட்ரி. என்ட்ரி வந்து போகலை. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இந்த இடத்துல சோர்ஸ் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓகே. நமக்கு சோர்ஸ் வந்து இருக்குது. அப்போது இந்த சோர்ஸுக்கு நமக்கு இந்த டிமாண்ட் வந்து எடுத்தோம். இதில் பர்ஃபெக்டான டிமாண்ட் வந்து இது சொல்லியிருந்தேன். என்ன ரீசன் சொல்லுங்கள்? இந்த டிமாண்ட் வந்து ஒரு நல்ல டிமாண்ட். லாஸ்ட். ஓகே ஓகே. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்கள். இந்த டிமாண்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட் நான் சொல்லியிருந்தேன். இங்கே சோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரீசன் நான் எதுக்கு அப்படி சொன்னேன்? உங்களுக்கு இதில் எது சூப்பரான டிமாண்டாக தெரியுது? அந்த கீழே இருக்கிற 3 டிமாண்ட்லயா? ஆமாம் ப்ரோ. லாஸ்ட் வந்துட்டு 50% ஒன்று, ப்ளஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற டிமாண்ட் கண்ட்ரோல் ஆகிட்டு தான் சோர்ஸ் கொடுத்துருக்கு. லெஃப்ட்லையா? இதுவா? ஓகே. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த டிமாண்ட் இதில் வந்து இந்த சோர்ஸ் பண்ண அந்த கேண்டலில் இருந்து பாருங்கள், எது வந்து வேலிடாக இருக்கும். நான் வந்து சொல்கிறேன் இது வேலிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ரீசன் ஒன்றும் இல்லை, அப்படியே பாருங்கள். எல்லா ரூல்ஸையும் இங்கே கொண்டு வாங்க, அதுலேயே தெரிஞ்சிடும். ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு. அவ்வளோதான். அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட்டை அடிச்சுட்டு இங்கே இருந்தால் பை போக ட்ரை பண்ணுவான். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஓகே. அப்போது இது இன்டியூஸ்மெண்ட் ஆகிடுச்சா? ஆ. அப்போது இந்த டிமாண்ட் ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. இப்போ 3மே ஒர்க்காக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்ம இங்கேருந்து மூவ் எடுப்போம். அப்படி இந்த ஹை வரைக்குமே எடுக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு இது மேனிப்புலேட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஹிட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இங்கேருந்து இந்த ஹை வரைக்கும் எடுக்கலாம். அப்போ 3மே வந்து டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்குது. அப்போ 3 இருக்குது. 3ல் நம்ம வந்து டெய்லிக்கு போவோம். டெய்லியில் எந்த டிமாண்ட் வந்து டிமாண்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து டிமாண்டாக இருக்குது. ஓகேங்களா? தெரியுதா? இது டிமாண்டாக இருக்குது. அதனால இப்போ 3மே ஒரே கேண்டலுக்குள்ளே வருது. ஓகேங்களா? அப்போது 3மே எடுத்தே ஆகணும், வேறு வழியில் 3மே எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ டெய்லிக்கு வாங்க. டெய்லியில் வந்துட்டு இந்த டிமாண்ட் என்ன டிமாண்டுன்றதை பாருங்கள். இது வந்து ஒரு 50%
கேண்டலா. அப்போ Sorry. 50% கேண்டலில் எவ்வளோ தூரம் வரலாம் மார்க்கெட்? மிடில் வரைக்கும் வரலாம். இவ்வளோ தூரம் வரலாம். அப்போது இந்த 50%ல் இருக்கிறதும் இதையும் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், இந்த 2 டிமாண்ட். அப்போ அதுக்கு மேலே இருக்கிறது ஒரு மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரு டிமாண்டாக இருக்கும். அதுக்குன்னு அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஓகே அப்படியே 4 ஹவருக்கு வந்துருங்க. 4 ஹவரில் வந்துட்டு இதில் இன்ட்ராடே பாருங்கள், இந்த இடத்துல. ஓகே ஓகேங்களா? இன்ட்ராடேனா எப்படின்னா, இப்போது மார்க்கெட் இங்கே வரான், மிட்டிகேட் பண்ணுறான், இந்த இடத்துல சோர்ஸ் கொடுத்துட்டான், பை போகிறீங்க. பை போகும்போது நமக்கு டிபியாக ஏதாவது ஒரு சப்ளை இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹையாக இருக்கலாம், இந்த மாதிரி. ஓகே அது வரைக்கும் நீங்கள் டிபியை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டை எக்ஸிட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அதை மிட்டிகேட் பண்ணலை, மிட்டிகேட் பண்ணாமல் இப்படி போயிருக்கான், பட் மேலே சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்கு, இல்லைனா ஒரு ஹையை எடுத்திருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்தானா ஃபெயில் பண்ண சான்ஸ் இருக்குது. ரைட்டா? ஏன்னா இது ஒரு இன்ட்ராடே டிமாண்ட். டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிட்டு டிபி போய் கொடுத்துட்டான். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்காதது செகண்டரி. மார்க்கெட் டிமாண்ட் வந்தால் டிபி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறது பெட்டர். ஓகேங்களா? அப்போது இன்ட்ராடே கொடுக்கலன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். இது ஒரு இன்ட்ராடே செட்டப்ஸாக யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு ஹை ப்ராபிலிட்டி இந்த டிமாண்ட்லேயும் இருக்க தான் சான்ஸ் வந்து இருக்குது. அப்போது வீக்லி போயிட்டு மார்க்கெட் எதுக்காக மேலே போகிறோம் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். வீக்லியா மந்த்லியா? வீக்லி. ஓகே, நம்ம இது வீக்லி எடுத்திருந்தோம். வீக்லி வந்து இங்கே மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு போக ட்ரை பண்ணிருக்கேன். ஏன்னா இது பிஓஎஸ், மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் சப்ளைக்கு போகணும், இந்த ஹையை எடுக்கணும். இதுதான் ஆக்சுவலான ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? வீக்லியோட இன்டியூஸ்மெண்ட். சரி, அப்போது வீக்லி டெய்லியில் போயிட்டு ஸ்ட்ரக்சர் போடணும். வீக்லியில் ஸ்ட்ரக்சர் நம்ம போடுறோம் அப்படின்னா அது அவ்வளோ சரியாக இருக்காது. ஏன்னா நம்ம பை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே ஃபார்ம் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போகும்னு தெரிஞ்சு தான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இது ஒரு 2-3 மந்த்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். இந்த என்ட்ரி 1 மினிட், நம்ம டெய்லியில் இருக்கோம், என்ட்ரியை 1 மினிட் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ண சொன்னேன் எல்லாரையும். ப்ளேஸ் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து ரன் பண்ணியிருந்தான். ஸோ இந்த ஹை வரைக்குமே நம்ம ட்ரேட் பண்ணலாம், போகும் மார்க்கெட். ஓகேங்களா? இது ஒரு ஹியூஜ் என்ட்ரி. பட் எனக்கு அந்த மந்தில் நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ரீசன், எனக்கு அந்த மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருந்தனால நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டேன். இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6,000 சம்திங், 6,000 ஒரு $3,000 வந்து ப்ராஃபிட் வந்து இருந்தது இதுலேயே. ஆனால் லாஸ்ன்றது $50 தான். ஓகேங்களா? 100லேருந்து $50 சம்திங். ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து டெய்லி மேலே இருக்கக்கூடிய வீக்லியோட சப்ளைக்கு போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். டெய்லியில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். பிஓஎஸ் சோச் எல்லாமே நடந்து இங்கே ஃபைனலாக இங்கே ஒரு சோச், இங்கே ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல இந்த பிஓஎஸ்க்கு இந்த சோச்ன்றது ஒரு என்னவா இருக்குது சொல்லுங்கள் நீங்களே பார்ப்போம். பிஓஎஸ், இந்த பிஓஎஸ்க்கு இது டிமாண்ட் ஓகேவா, எடுக்கலாமா? இல்ல, இன்டியூஸ்மென்ட் எதுவும் இல்ல. அவ்வளவுதான். அப்ப இன்டியூஸ்மென்ட் இல்லனா இன்டியூஸ்மென்ட் இல்லனா சோச் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ இதை நான் இன்டியூஸ்மெண்ட்டா கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த டிமாண்டில் பை கொடுத்துருந்தேன். இதுவும் இதில் பர்ஃபெக்டான டிமாண்ட் எது ப்ரோ ரெண்டுத்தில்? ஃபர்ஸ்ட் ஒன், அதுக்கு தான் எக்ஸ்பென்ஷன் மூவ் இருக்கு பெருசாவே. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பெஸ்ட். அது இல்லாமல் இன்டியூஸ்மெண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிமாண்ட்லேருந்து தான் பை போகணும். இதையும் பிரேக் பண்ணுறோன்னா செல் ஆர்டர் இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ மோஸ்ட்லி முன்னாடி இருக்கிறதுலே பை பண்ணுவான். சம்டைம்ஸ் இதில் இருந்து பை பண்ணுவான், ஏன்னா லிக்விடிட்டி வேணும்னா கீழே வருவான். அதனால் இது பெஸ்ட்டு. அதனால் இதிலே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சரி, அப்போது இதில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். 4 ஹவரில் நமக்கு இங்கே இப்போது இதில் இன்னொரு விஷயம் ப்ரோ, இது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். இந்த டிமாண்ட் இருக்குது, இங்கே டிமாண்ட் இருக்குது. இது வந்து நமக்கு மிட்டிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? இதுக்கு ரீஃபண்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ரீஃபண்ட்மெண்ட் இருக்கு. ரீஃபண்ட்மெண்ட் இருக்கு. சரி, டெய்லிக்கு போகிறேன். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா?
இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான் இவ்வளோ தூரம். கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வந்து மெஸ்ஸியாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போது இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டான். நான் வந்து இந்த இடத்துல செல் கொடுத்துருந்தேன், இங்கே இல்லை, இந்த சப்ளையில் செல் கொடுத்துருந்தேன். அதோட கன்ஃபர்மேஷன் என்ட்ரி இங்கே கொடுத்துருந்துச்சு. ஓகேங்களா, மேலேயும் கொடுத்துருந்துச்சு. நம்ம என்ட்ரி இது பண்ணது இந்த இடத்துல. டிமாண்ட் பை பண்ணிட்டான். சரி, டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான் டெய்லியில். நான் எதுக்கு இந்த இடத்துல செல் கொடுத்தேன்? அப்படியே பாருங்கள், ஸ்ட்ரக்சரை பார்த்து கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். நான் செல் கொடுத்துருக்கேன், இந்த டிமாண்ட் வரைக்குமே டிபி வந்து கொடுத்துருக்கேன், இந்த லோ வரைக்கும். ஏன் கொடுத்துருப்பேன் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பா வரல, மேலேயே லைட்டா மிட்டிகேட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ வரலான்ட்டு செல் ட்ரை பண்ணிருக்கலாம். சூப்பர் ப்ரோ, அவ்வளோதான். அப்போது இது வந்து 50% பாடி கேண்டல். மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ண உடனே போகிறான் அப்படின்னா இது ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு மூமெண்ட் தான், அதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போது நம்ம ஒரு ஃப்ளிப்பு வந்து எடுத்திருந்தோம் இந்த இடத்துல. இதுலேயும் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதை என்ட்ரி எடுக்காமல் கீழே போயிட்டான். இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், டிஸ்கார்ட்லேயும் போட்டிருந்தேன். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதில் மிட்டிகேட் பண்ணாமல் கீழே இறங்கிட்டான் ஃபுல்லாக. ஓகேங்களா, இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து பண்ணியிருந்தது. பிஓஎஸ் பண்ணதுக்கப்புறம் டிமாண்டை மிட்டிகேட் பண்ணியிருந்து நம்ம வந்து பை வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஸோ டிமாண்டை மிட்டிகேட் பண்ணிச்சுன்னா பைக்கு வந்து எல்லோரும் சேஞ்ச் ஆகிடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் பண்ண மிட்டிகேஷன் இங்கே ஃபஸ்ட்டே மிட்டிகேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது யூடியூப்பில் நான் சொல்லியிருந்தேன், இந்த சப்ளை எடுங்க, இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் பை போகும்னு பார்க்காதீங்க, இங்கே ஒரு ஹிட்டனாக ஒரு சப்ளை வச்சுருக்கான், இதுக்கு வந்துட்டு செல் ஆவான் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஹிட்டனாக ஒரு சப்ளை வச்சுருக்கான் அப்படின்னா அதுக்கு வந்தால் செல் ஆவான்னு கிடையாது. நான் எதுக்கு செல் ஆவான்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மிட்டிகேஷன் கரெக்டாக இல்லை. ஓகேங்களா, அது இல்லாமல் இங்கே கன்ஃபர்மேஷன் பெண்டிங், சூப்பரான கன்ஃபர்மேஷன் பெண்டிங், மிட்டிகேஷன் கரெக்டாக இல்லை. அதனால மார்க்கெட் ஃபுல்லாக டீப்பாக இறங்கினா தான் பை கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா, ஃபுல்லாக டீப்பாக இறங்கினா தான் பை ஆர்டர்ஸ் வந்து அதனால் பிக் பண்ண முடியும். அப்போது இன்னும் செல் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இருக்குது, பையை விட செல் ஆர்டரில் ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்படின்றனால நான் என்ன பண்ணேன், மேலே இருக்கக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லி அந்த இடத்துல என்ட்ரி வந்து இங்கேருந்து எடுத்துடணும். ஸோ அரௌண்ட் 1:50 என்ட்ரி இது. ஓகேங்களா, இந்த இடத்துல என்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு 3 என்ட்ரி என்னமோ கொடுத்துருந்தது. அதில் ஃபைனல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா, இதனால தான் வந்து கொடுத்துருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்தால் 50% ரைட் பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ ரீசன், நான் செல் கொடுத்த ரீசனே இதுதான். ஓகேங்களா, இப்போ யூஎஸ்டி ஜேபிஓவில் இதே மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்குது, அதை வந்து நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டான். ஓகேங்களா, சரி, மறுபடியும் நம்ம வரலாம். ஸோ சோச், இது பிஓஎஸ், இதுவும் பிஓஎஸ், இந்த டிமாண்டுக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் பிஓஎஸ். டிமாண்ட் மிட்டிகேட் பண்ணிடுச்சு, இதை எரேஸ் பண்ணிவிடுவோம். கீழே வந்து ஒரு பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, பிஓஎஸ் சோச் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா, சோச் கொடுத்துருச்சு. இப்போது பிஓஎஸ் சோச் டிமாண்ட், ஓகே, இந்த டிமாண்ட் மிட்டிகேஷனுக்கு 4 ஹவர் வந்து போகணும். அப்போது பிஓஎஸ் இருக்குது, சோச் இருக்குது, அடுத்த பிஓஎஸ் இங்கே இருக்குது. இந்த பிஓஎஸுக்கு நம்ம இங்கே டிமாண்ட் வந்து போடுவோம். அப்போது இந்த டிமாண்டுக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்டியூஸ்மெண்ட் இல்லை, ரைட்டா? ஆமாம், இன்டியூஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல இல்லை இந்த டிமாண்டுக்கு. அப்போது இந்த லோ தான் இன்டியூஸ்மெண்ட். அப்போ இந்த லோ எடுக்கிறான்னா மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்துடுவான். ஸோ அதனால தான் இது ஒரு லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு சொல்கிறேன். இதை ஹன் பண்ணுவான், இதை ஹன் பண்ண போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம மேலேருந்து செல் எடுக்கலாமா? ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 4 டெய்லிக்கு வரும், சாரி 4 ஹவர் வரும். ஏன்னா சப்ளை எந்த டைம் ஃப்ரேம்னு பார்க்கணும். சப்ளை வந்து 4 ஹவருக்கு வந்துட்டோம். ட்ரெண்டு வந்து சப்ளை வந்து பிரேக் பண்ணிட்டான். ஓகே, இதில் நம்ம ஃப்ளிப் எடுக்கலாமா ப்ரோ? பாருங்கள், எடுக்கலாமா? எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? எடுக்கக்கூடாதே, கண்டுபிடிங்க. நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். எடுக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஆமாம், இதில் ஃப்ளிப் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். பட் நமக்கு மார்க்கெட் கீழே வர போதுன்னு தெரிஞ்சிச்சு, நம்ம எடுக்க தேவையில்ல தானே?
இல்ல. நீங்க ஸ்ட்ராட்டஜி படியே சொல்லுங்க. மார்க்கெட் கீழ வரப்போகுதுன்றது நமக்கு கேட் வச்சு தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஆனா, இது ஃபிளிப்பா? இது ஃபிளிப் எடுக்கலாமா? அப்படின்னு கேட்குறேன். இந்த சப்ளை பிரேக் பண்ணதுக்கு ஃபிளிப் எடுக்க முடியுமா? அந்த சப்ளைக்கு முன்னாடி ஒரு சின்னதா இன்டியூஸ்மென்ட் மாதிரி இருக்குல்ல? இந்த சப்ளைக்கு ஆ. முன்னாடியா? ஆ. இதுவா? ஃப்ரண்ட். ஆ. ஓகே. ஸோ இன்டியூஸ்மென்ட் இருந்து ஒரு சப்ளை பிரேக் ஆச்சுன்னா கேட் கேட் படி பார்க்காம நம்ம ஃபிளிப் ட்ரை பண்ணலாம் தானே? ஓகே. இந்த சப்ளைல நம்ம செல் பண்ணலாமா ஃபர்ஸ்ட்டு? அது சொல்லுங்க. யோசிங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல. பிரேக் ஆயிடுச்சு தானே? பிரேக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சோச் இங்க தான் இருக்கு. ஓகே. இங்க தான் எல்லாருமே வந்து செல்லுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்விங்கில். யாரும் இங்கே வந்து பண்ண மாட்டாங்க. நம்மளே வந்து இதை ஒரு கவுண்டருக்கு தான் யூஸ் பண்ணோம். ஓகே. புரியுதுங்களா? ஏன்னா எல்லாருமே இந்த சப்ளைக்கு வர மாட்டாங்க. மேபி இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது அப்படின்னா இந்த சப்ளைக்கு தான் செல்லுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சப்ளை இல்லை, அதனால் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகே. ஓகேங்களா? நீங்கள் சொன்னது எப்படி இருக்குன்னா பிஓஎஸ் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல ஃப்ளிப்பு கொடுத்துச்சுன்னா இங்கே பை பண்ணலாம், இங்கே ஃப்ளிப்பு கொடுத்துச்சுன்னா இங்கே பை பண்ணக்கூடாது. ஓகே. ஓகேங்களா? ட்ரெண்டு பாருங்கள், இங்கே தான் சோச் ஆகுது. நீங்கள் அடுத்த ஒரு இதுக்கு ஃப்ளிப்பு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அதனால தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கான். நிறைய பேர் ஃப்ளிப் என்ன பண்ணுறாங்க, எல்லா சப்ளைலையும் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது, பண்ணால் ஒர்க் ஆகாது. ஓகே. எந்த சப்ளைல மட்டும் ட்ரை பண்ணணும்? சோச் ஆகக்கூடிய அந்த சப்ளை எக்ஸ்பெக்டேஷனை பிரேக் பண்ணணும், அதுதான் ஃப்ளிப்பு. ஓகே. ஓகே. ஓகேங்களா? அப்போது இது வந்து இங்கே வந்து இது சோச்சா இல்லை இன்டியூஸ்மெண்ட்டா? இன்டியூஸ்மென்ட் தான். அப்போது இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இது சோச் பண்ணாலும் இதில் ஃப்ளிப்பு கிடைக்கும், ஆனால் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகலாம், பட் ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ப்ராபிலிட்டி கம்மி. சரி, ஓகே. இப்போது வருவோம். மார்க்கெட் வந்து இங்கே இந்த லோ வந்து எடுத்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், செல் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த மார்க்கெட் வந்து கீழே இருந்து பை போகணும். அப்போ மேலே இருந்து மார்க்கெட் கீழே வந்தால் நம்ம செல் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சோச்ன்றது 4 ஹவர் சோச் நடந்துச்சு, பிஓஎஸ் நடந்துச்சு. கண்டிப்பாக இந்த லோ எடுத்துகிட்டு இந்த டிமாண்டுக்கு வரும்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம சோச் வந்து போட்டுட்டு கவுண்டர் செல் ட்ரை பண்ணலாமா வேண்டாமா ப்ரோ? 15 மினிட்ஸ் படியா? ஆமாம். இப்போ இங்கே சோச் இருக்குது, பிஓஎஸ் இருக்குது. ஓகே. இந்த லோ அடிப்பான், இந்த டிமாண்டுக்கு வருவான்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம இங்கேருந்து செல் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்லாம் இல்லை, கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு கவுண்டர் ட்ரை பண்ணலாம். கவுண்டர் ட்ரை பண்ணலாம்ல. இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு செல் பார்ப்போம்ல எப்படி. ஓகே. அது வந்து அது கரெக்டா அந்த இடத்துல நம்ம பார்க்கணுமான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல. ஆமாம், நம்ம எப்பயுமே பார்க்கறது தானே. இப்போது கீழே டிமாண்டுக்கு வரும்னா மேலேருந்து நம்ம செல் பண்ணுவோம், இங்கே செல் பண்ணலாம். பட் இப்போ இருக்கிற சினாரியோக்கு செல் பண்ணலாமா? இப்போ வந்து எனக்கு என்ன தோணுது, அந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்டே கொடுக்காம ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு அங்க சின்னதா ஒரு சோச் கொடுத்துச்சுன்னா அங்கேயே நம்ம செல் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்வீப் கொடுத்துருச்சு, நீங்க சொன்ன மாதிரி பிரேக்கும் கொடுத்துருச்சு. ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். இந்த சினாரியோ ட்ரை பண்ணலாம். ஓகே. இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் செல்லர் வந்திருக்காங்கன்றது நமக்கு தெரியல. ஏன்னா சப்ளைவே போயிருச்சுங்க, பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் செல்லர் உள்ள வந்திருக்கான். ஓகேங்களா? அது எதுக்கு? இந்த இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ
4 ஹவர் படி பாருங்கள். ஏன்னா 4 ஹவரில் நம்ம சப்ளை எடுத்தோம், பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் செல் கொடுக்குதுன்னா எந்த ஒரு செல் ப்ரெஷரும் இல்லாமல் மார்க்கெட் ஒரு சப்ளையில் போயிட்டு உங்களுக்கு நடக்குதுன்னா ஓகே. இங்கே சப்ளைவே இல்லை, சப்ளை இல்லாமல் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா இது ஃபேக்கு. ஓகேங்களா, ரைட்டா? ஸோ டெய்லிக்கு ஓகே. வாங்க. நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு போட்டுட்டு இருந்தோம், டெய்லியில் பிஓஎஸ் சோச்சு இந்த இடத்துல நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இந்த இடத்துல இந்த பை சைடு லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் பை சைடு லிக்விடிட்டி, இதுவும் பை சைடு லிக்விடிட்டி. ஆனால் இந்த பை சைடு லிக்விடிட்டி என்ன லிக்விடிட்டி சொல்லுங்கள்? எல்லாமே பை சைடு லிக்விடிட்டி, பட் இது கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பை சைடு லிக்விடிட்டி. அது வந்து மேல இருக்கிற சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட். மேலே இருக்க சப்ளைக்கு இன்டியூஸ்மெண்ட், அது இல்லாமல் மேனுவல் இன்டியூஸ்மெண்ட். தெரியுதா? ஓகே ஓகே. மேனுவல் இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? அப்போது Okay. மார்க்கெட் வந்து இங்கே சோச்சு பிஓஎஸ் சோச் கொடுத்துருச்சு, பையில் இருக்குது, பட் மேனுவல் இன்டியூஸ்மெண்ட்டை ஹண்ட் பண்ணிடுச்சு. மார்க்கெட் இந்த சப்ளைல இருந்து செல் ஆகலாம், அப்படி இல்லைனா இங்கேயே நமக்கு செல் கொடுத்தாலும் நம்ம செல் பண்ணலாம். இங்கே நமக்கு செல் கொடுத்தாலும் செல் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் ரெண்டு செல்லு கிடையாது, பை தான். ரீட்ரேஸ்மெண்ட்டு சப்ளைக்கு போய் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ரீட்ரேஸ்மெண்ட் இங்கேருந்தே ரீட்ரேஸ்மெண்ட் ஆனாலும் ஓகே தான். அப்போது இது வந்து ஒரு ஹண்ட்டு. ஹை எடுத்திருக்கு, கீழே லோவும் எடுத்திருக்கு. நம்ம இப்படி வந்து பார்க்கலாம், ஹை எடுத்திருக்கு, லோவும் எடுத்திருக்கு. ஒரு நிமிஷம், லோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். லோ எடுக்கல இன்னும். ஓகே. இங்கே ஒரு டவுட்டு. சொல்லுங்க ப்ரோ. இப்போ எந்த ஒரு சப்ளை அதுல டச் பண்ணாம இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் கொடுத்து சோச் கொடுத்துச்சுன்னா நம்ம அதை மேனிபுலேஷன் தானே எடுத்துக்கணும்? ஆமாம், மேனிபுலேஷன் தான். ஆனால் இங்கே இந்த ஹையை அடிச்சுட்டு வருதுல்ல, சரி சரி, அதனால நம்ம எடுக்கிறோம். அப்போது மார்க்கெட் பை செல் லிக்விடிட்டியை அடிச்சிருச்சு, அடிச்சுட்டு இப்போ கீழே வரான். அப்போ இந்த லோ எடுத்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்விங்கு, இங்கே இருக்கக்கூடிய ஸ்விங்கு இன்டியூஸ்மெண்ட் ஆகுமா இந்த டிமாண்டுக்கு? இன்டியூஸ்மெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இந்த லோ எடுத்துருச்சுன்னா நம்ம இங்கேருந்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த டிமாண்ட் வரைக்கும் மட்டும்தான் ட்ரை பண்ணணும், இதுக்கு மேலே ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போது இன்னொரு விஷயம், இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணிட்டு இதுக்கும் வரலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் சோச்சை தான் நான் வந்து எப்பயுமே எடுக்க சொல்லியிருக்கேன் கன்ஃபர்மேஷனில். இதுக்கு வரலாம் மார்க்கெட், ஆனால் இங்கேருந்தும் பையும் போகலாம், இதுவும் நடக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இங்கே எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஓகேங்களா? அப்போ இந்த சப்ளையில் நமக்கு இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட் இருக்கா சப்ளையில்? ஸ்ட்ராங்காக எதுவும் இல்லை. இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட் சுத்தமாக இல்லை இதில். அப்போது இன்ஸ்டியூஷனல் வரலை இங்கே. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போவோம். நியூயார்க்கு கீழே கொண்டு வந்திருக்கான், ஆனால் இன்ஸ்டியூஷனல் மூவ்மெண்ட் வந்து சரியாக இல்லை இந்த இடத்துல. எந்த ஒரு மேனிபுலேட் பண்ண மாதிரியும் தெரியல. ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட்டை கீழே நியூயார்க், லண்டன் இருக்குது, நியூயார்க் மார்க்கெட்டை இங்கேருந்து புஷ் பண்ணியிருக்கான் கீழே. ஓகேங்களா? அப்போது இந்த ஹை இங்கே ஏஷியன் இருக்குது, ஏஷியனை இங்கே அடித்த உடனே மார்க்கெட் வந்து கீழே புஷ் பண்ணியிருக்கான், லண்டன் அடிச்சிட்டான். லண்டனோட லோ இங்கே லண்டன் வந்து அடிச்சிருச்சு. ஸோ நியூயார்க் வந்து இங்கேருந்து புஷ் பண்ணியிருக்கான், பட் மேனிபுலேஷன் என்ன இல்லை. இந்த ஏஷியன் வந்து அடிச்சிருக்கான், 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய பை செல் லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிருக்கு. பை செல் லிக்விடிட்டி ஹண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹையை அடிச்சுட்டு இப்படி கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ இன்ஸ்டியூஷனல் இருக்கான், ஆனால் மேனிபுலேட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை மட்டுமே நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுப்போம். அது மட்டும்தான் இருக்குது இந்த இதில் சினாரியோவில். ஓகேங்களா? கீழே ஒன்று இருக்குது, பட் இது கொஞ்சம் பெட்டர். இது கூட இருக்குது, இதையும் கூட எடுத்துக்கலாம். அப்போது இங்கேருந்து நம்ம செல் பண்ணுறது பெட்டர், செல் ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டியூஷனல் ஒர்க் பண்ணியிருக்கான்.
அப்போது 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்குறோம். 15 மினிட்ஸ் போகிறோம். 5 மினிட்ஸில் நம்ம கன்ஃபர்ம் இது பார்த்துடலாம், என்ட்ரி வந்து எடுக்கலாம். அப்போது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிமாண்டை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வரோன்னா இங்கேருந்து ஒரு செல் எடுத்து கூட டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேங்களா? இதான் வந்து மூமெண்ட். ஓகே.